ஹாய்! இப்ப நான் காமிச்சிட்டு இருக்க இந்த ஸ்டோரேஜ் பேக் பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன். ஆக்சுவலா இந்த ட்ராவலுக்காக வந்து பேக்கிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்துருந்தேன். நெறையா வீடியோஸ் பார்த்தாலும் நம்ம கைக்கு வரப்ப எப்படி வந்து சேரும்? கண்டிப்பா நம்ம ஆர்டர் போட்டது ஒர்த்து தானா? இல்லையா? அப்படிங்கிற மாரி ஒரு ஆசிலேஷன் இருந்தது. பட் கைக்கு வந்து அத வந்துட்டு எல்லாம் பேக் பண்ணி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, செம்ம யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு 10 ட்ரெஸ் போடுற பக்கம் வந்து ஒரு 20 ட்ரெஸ்ஸா போட்டு எடுத்துட்டு போற மாரி இருந்துச்சு. ஒரு 4, 5 பெட்டி பேக் பண்ற பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பெட்டியிலேயே முடிஞ்சுது எனக்கு பேக்கிங்லாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஆர்டர் பண்றதா இருந்தா தைரியமா ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்றேன். பிடிச்சிருந்தா கேளுங்க, இல்லாட்டி வந்து இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு தனியா ட்ராவல் பண்ணணும், நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆசை இருந்தாலும், பட் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டு, அ எங்க வெளிய போனாலும் அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட் அது மாரி வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு இதுலயே இருந்துட்டு ட்ராவல் பண்ணி பழகிட்டு, இன்னைக்கு திடீர்னு தனியா போறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அத வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் என்ன மாரி ஃபர்ஸ்ட் டைம் அத ட்ரை பண்றவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா தான் தெரியும். ஏன் ட்ராவல் பண்ணுறக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் ஏன் நம்ம அத விடணும் அப்படிங்கிறக்காக பண்ணதா. அப்புறம் அதே டைம்ல வந்துட்டு பசங்க 2 பேத்தையும் தனியா கூட்டிட்டு போறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்களோ, அவங்க கம்முனு இருந்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பயமே இருந்துச்சு. பட் பசங்களுக்குமே இந்த இடத்துல வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பா. ஏன்னா அவங்களுமே வந்துட்டு சொல்றதெல்லாம் புரிஞ்சுட்டு கொஞ்சம் கோஆப்பரேட்டிவா இருந்தாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த பெரிய ரீசன் தான் வந்துட்டு இந்த ஹோல் ட்ராவல் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சதுக்கு. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளிய வந்து இந்த விஷயத்த பண்ணிருவோமா, மாட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது. எதனாலும் பரவால்ல அப்படியே போற வழியில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனது வந்துட்டு உண்மையிலுமே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எனக்கும் சரி, பசங்களுக்கும் சரி சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணுவீங்களா, மாட்டீங்களா அப்படிங்கிறது வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாமே சுத்தி, சுத்தி வந்துட்டு நெனச்சதெல்லாம் கைக்கு கிடைக்கிறப்ப, இது பண்றப்பலாம் வந்து ஒரு ஸ்பூன் ஃபீடிங்காவே இருந்தனால, ஐ மீன் என்னைய நானே ஒரு குழந்தையா ஃபீல் இருந்த டைமெல்லாம் போயிட்டு, இது மாரி தனியா இது பண்றப்போ, இல்லல்ல நம்ம வளர்ந்துட்டோம், அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் கிடைச்சது. பசங்களுமே வந்துட்டு ரொம்ப குட்டி வயசுல வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணது. அவங்களுக்கு சும்மா வீடியோஸ், ஃபோட்டோஸ் அந்த மாரிலாம் காமிக்கிறப்ப வந்துட்டு, நான் என்ன பண்ணிட்டுருந்தேன், அப்படி பண்ணனா, இப்படி பண்ணனா அப்படின்னு சொல்லி நெறைய கொஷின் கேட்டுட்டுருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஞாபகம் தெரிஞ்சு பண்ற ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட் ட்ராவல்ங்காட்டி ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அங்க குடுக்குற ஃபுட் ஆகட்டும், அம் ஓ சும்மா வேடிக்கை பார்க்குறதாகட்டும், வெளியில அது மாரி வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருமே செம ஜாலியா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஜாலியா இருக்கிறத பார்த்தே வந்து, இவ்ளோ நாளா இந்த இத வந்து குடுக்காம விட்டுட்டோம் பசங்களுக்கு. இந்த மாரி ஒரு ஹேப்பினஸ வந்துட்டு நம்ம குடுக்காம விட்டுட்டோம். நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருந்ததுனால தான் வந்து பசங்களுக்கும் அது கிடைக்காம போச்சு. அட்லீஸ்ட் இப்பவாவது வந்து நம்ம இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஹேப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் நானு. சுத்தி இருந்தவங்களுக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. "நிஜமாவா? நீயா? தனியாவா? போய்க்குவியா?" அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஹஸ்பண்ட்ட சொல்றப்பவுமே அவருமே வந்துட்டு, "நிஜமா நீ தனியா வந்துப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கா கேட்டிருந்தாரு. ஃபைனலா வந்து மீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க.